வணக்கம். என் பெயர் எஸ் சுசிதரன். நான் இயர் பிஎஸ்சி ஆன்ஸ் அக்ரிகல்ச்சர் படித்து வருகிறேன். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா ஹைட்ரோஃபோனிக்ஸ் டெக்னிக். பொதுவாகவே செடிக்கு மண் எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா, மண்ணில் இருக்கிற மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ் அந்த செடிக்கு வேர் மூலமாக போவதற்கு மண் தேவைப்படுது. இதை வேறு விதமாக சால்வ் பண்ணுறது தான் ஹைட்ரோஃபோனிக்ஸ் டெக்னிக். செடி மண்ணில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக தனியாகவே தண்ணீரில் இந்த நியூட்ரியன்ஸை கலந்து செடிக்கு தேவையான சத்துக்களை கொடுப்பது தான் ஹைட்ரோஃபோனிக்ஸ் டெக்னிக். ஒரு கண்டெய்னரில் தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த தண்ணீரில் செடிக்கு தேவையான நியூட்ரியன், மினரல் கலந்துக்கிறாங்க. அந்த கலந்த தண்ணீர்லேருந்து செடிக்கு தேவையான சத்துக்களை தண்ணீர்லேருந்து எடுத்துக்குது. இந்த தண்ணீரை ரீயூஸ் பண்ணுறதுனால தண்ணீரோட தேவை குறைக்கப்படுது. இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ் டெக்னிக் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சில வகை செடி சில வகை மண்ணில் தான் வளரும். அதாவது மண்ணுன்றது வெவ்வேறு விதமாக இருக்கும். அதனால் குறிப்பிட்ட செடின்றது குறிப்பிட்ட மண்ணில் தான் வளரும். ஏன்னா அந்த குறிப்பிட்ட சத்துன்றது அந்த மண்ணில் தான் இருக்கும். இதை இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ் டெக்னிக் மாற்றுது. இதனால் எந்த வகை செடிகளையும் இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ் டெக்னிக் மூலமாக சுலபமாக வளர்க்க முடியும். அதனால் இந்த டெக்னிக்கை இந்தியா உட்பட வெளிநாடுகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் தண்ணீர் குறைவாக இருக்கிற இடங்களில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு விவசாயமும் செய்யப்படுகிறது. என்ன தான் இதில் அதிக அட்வான்டேஜ் இருந்தாலும் சின்ன டிஸ்அட்வான்டேஜும் இருக்கிறது. என்னென்னா, இது புது டெக்னிக்ன்றதுனால இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக செய்கிறது கஷ்டமாக இருக்குது. மேலும் இதில் அதிக பணமும் செலவாகும். இதில் வாட்டர் சர்க்குலேட் பண்ணுறதுனால அதிகமான எலக்ட்ரிசிட்டியும் செலவாகிறது. இதில் தண்ணீரோட பிஹெச்சை அடிக்கடி செக் பண்ணணும். ஏன்னா பிஹெச் வேல்யூ மாறிடுச்சு அப்படின்னா அந்த செடி அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஹெச்சோட வேல்யூ என்னென்னா 6.6 to 6.5. இந்த பிஹெச் வேல்யூவில் இருந்தால் தான் செடி ஹெல்த்தியாக வளரும். மேலும் தண்ணீரில் பரவக்கூடிய நோய்கள்னாலையும் செடி பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஹைட்ரோஃபோனிக் டெக்னிக்கை வீட்டில் செய்கிறதுனால ஈஸியாக ஹைட்ரோஃபோனிக்ஸ் டெக்னிக்கை வீட்டில் பயன்படுத்துறதுனால காய்கறிகள், கீரைகள் நம்மளே வளர வச்சு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வாய்ப்பை அளித்த எங்கள் வைஸ் சான்சலரான டாக்டர் கே சுந்தரவரதராஜன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.